நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும் என்கிற ஒரு நோக்கத்தில் அவங்கள புகழத்தான் வேணும். அவங்களுடைய பெற்றோர்கள்னால் என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீமாக இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த மீலாது மௌலுதுங்கிற சபைகளில் சில வாதங்களை வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக உள்ள சொல்வதாக இருந்தால் ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது என்று சில வாதங்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் தந்தை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாங்கிறாரு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள கன்ஃபார்மாக முஸ்லீம் தான் அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை வைத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி பேசியிருக்கிறார். அவர் பேசின அந்த வீடியோவில் 3 செய்திகள் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒவ்வொரு செய்தியாக எடுத்துக்கொண்டு அதை முதல் கேள்வியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். முதலாவது என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த வீடியோவை பாருங்கள். தௌஹீது கொள்கையிலே வாழ்ந்தவர்கள் எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அற்புதம் யாருக்கு நடக்கும்? நல்லடியார்களுக்கு தான் நடக்கும். இறை நேசர்கள் தான் அற்புதம் நடக்கும். இதில் இறை தூதர்களுக்கு அற்புதம் நடந்தால் முஅஜிஸான்னு சொல்லுவோம், இறை நேசர்களுக்கு அற்புதங்கள் நடந்தால் கராமத்தும்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அப்படியானால் கராமத் யாருக்கு நடக்கும்? மூமின்களுக்குத்தான் நடக்கும், முஸ்லிம்களுக்கு தான் நடக்கும். அந்த கராமத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸ் என்ன தெரியுமா? இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஒரு கனவு காண்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது சிரியா நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் ஒளி வீசக்கூடிய வகையில் இருந்தது, கனவுல கண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் நல்லடியாராக இருக்க போய் தான் அவங்களுக்கு கராமத்து என்கிற வகையில் இப்படி ஒரு கனவை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நல்லவங்களுக்கு தான் கராமத்து நடக்கும். நபிமார்கள் செய்கிற அற்புதங்களுக்கு பேர் மோஜிசான்னு பேர். நபிமார்கள் இல்லாத நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்டேருந்து வெளிப்படக்கூடியதுக்கு கராமத்துன்னு பேர். அப்போ இவங்களுக்கு கராமத்து நடந்திருக்குது. எதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகிறத கனவு மூலமாக அல்லாஹ் ஒரு காட்டுறான்னு சொன்னால் அப்போ அவங்க ஒரு நல்லடியார், அவங்கள ஒரு கராமத்து மூலமாக நிகழ்ந்திருக்கிறது என்று முதல் வாதத்தை வச்சு அதனால் அவங்க நல்லடியார் தான், கராமத்து நிகழ்ந்திருக்குது இல்லையா, அதனால் நல்லடியார் தான் என்று இந்த வீடியோவில் ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் முதல்ல விளங்கி கொள்ளணும், நம்ம மோஜிசா நபிமார்கள் அற்புதம் செய்வார்கள் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அது குர்ஆன் மூலமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நபிமார்கள்லாம் அற்புதம் செய்வாங்க. எந்த மாதிரி செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களாவெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அற்புதம் நிகழ்த்துவதாக இருந்தால் அவங்க இறை தூதர் என்று தங்களை நிரூபித்துக் கொள்வதற்காக வேண்டி மக்கள் சில அற்புதங்களை கேட்பாங்க. அவங்க கேட்குற அற்புதங்களில் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அந்த அற்புதத்தை அவன் விரும்புகிற நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நபிமார்களுக்கு வழங்குவான். அதைத்தான் செய்வாங்க. எல்லா நேரத்திலையும் நபிமார்களுக்கு அற்புதம் செய்ய இயலாது. ஒவ்வொரு அற்புதம் அல்லாஹ்வுடைய உத்தரவோடும் அல்லாஹ்வுடைய பர்மிஷனோடும் தான் நடத்துவார்கள் என்பது தான் மோஜிசாவுடைய அளவுகோல், அற்புதங்களுடைய அளவுகோல். இதை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது 13வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இருக்கிறது, வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். ஓ ஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் ஒ துர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களையும் நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். ஒமா கானலி ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் முடியாது, ஐயத்தியபி ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருவது முடியாது, இல்லாபி இதனில்லா, அல்லாவின் அனுமதியோடு தவிர, அல்லாவின் கட்டளைப்படியே தவிர எந்த ஒரு தூதருக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு 13வது சூறாவில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிமார்கள் அற்புதம் செய்வார்கள்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவங்களா செஞ்சிட முடியாது என்பது வழங்குகிறது.
அதே மாதிரி 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது அந்த நபிமார்களே மக்கள்கிட்ட போய் சொன்னது. காலத்துலகும் ருசுலுகும், தூதர்மார்கள் அந்த மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், இன்னஹனு இல்லா பஷர் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை. வலாக்கின்னல்லாஹ யமுன் அலா மையஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய நாடிய அடியார்களுக்கு என்ன செய்வான், தன்னுடைய அருளை சொரிகிறான். ஒமா கானலனா அந்நாத்தியக்கும் பி சுல்தானின், நபிமார்களாய் எங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருதல் கிடையாது. இல்லாபி இதுனில்லா, அல்லாவின் அனுமதி இருந்தாலே தவிர எங்களுக்கு அற்புதமெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 14வது சூறாவில் 11வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 40வது சூறாவில் 78வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், உலகது அரசல்னா ருசுலம் மின் கபலிக்க, உமக்கு முன்னர் பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம். மின்ஹும்மன் கசஸ்னா அழைக்க, அவர்களில் சிலருடைய வரலாறு உமக்கு சொல்லியிருக்கிறோம். ஒமின்ஹும் மல்லம் நக்சுஸ் அழைக்க, இன்னும் சிலருடைய வரலாறுகளை உமக்கு சொல்லாமலும் இருக்கிறோம். ஒமா கானல் ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது ஏத்தியபி ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் கிடையாது. இல்லா பீதினில்லா, அல்லாஹ் அனுமதிச்சாலே தவிர அப்படின்னு 40, 78 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிமார்கள் அற்புதம் செய்வார்கள்ங்கிற மோஜிசா இருக்குது. அந்த மோஜிசாவுக்கு என்ன அளவுகோல், அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், மக்கத்து காஃபியர்கள் சில அற்புதங்களை செய்யுமாறு கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கை வைத்தாருன்னா, நீ ரசூல்னு சொல்கிற, நாங்கள் நம்புவதாக இருந்தால் உனக்கு தக்கூனுலக்க ஜுஹுருஃபும் பைத்துமின் ஜுஹுருவின், ஒரு தங்கத்தாலான ஒரு வீடு, ஒரு மாளிகை உனக்கு இருக்கணும், அதை உண்டாக்கி காட்டு. தக்கூனுலக்க ஜன்னத்துன், உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும், அதுக்கு நடுவில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கணும், இதெல்லாம் செஞ்சால் உன்னை நபின்னு ஏற்றுக்கணும். தர்காஃபிசமா, அல்லது வானத்தில் மேலே ஏறி போகணும், மேலே ஏறி போயிட்டு வெறுங்கையோடு போயிட்டு ஒரு புத்தகத்தோடு திரும்பி வரணும். வளன் நூமினலை ருக்கையிக்க ஹத்தாத்துன் அசில் அலைனா கிதாபன் நகரவுகு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ இறங்கி வந்தாலே தவிர நாங்கள் நம்ப மாட்டோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் ஈமான் கொள்வதற்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இதெல்லாம் மனுஷன்ட்டு இப்படிப்பா கேட்குறீங்க, நான் மனுஷன், நான் இறைவனா, நான் மனுஷனா? குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் பஷராக மனிதராகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன், ஏன்ட்டு எப்படி இது கேட்பீங்க? நீங்கள் கேட்குறலாம் அல்லாஹ் செய்யக்கூடிய காரியத்தில் கேட்குறீங்க என்று அவங்க கேட்கும் போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் தெள்ள தெளிவாக நம்ம காட்டி விடுகிறான். அப்போ அற்புதம் செய்தல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எந்த நபிமார்களுக்கும் கிடையாது. அல்லாஹ் அனுமதிக்கும் போது மட்டும் செய்வார்கள். இப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி வாங்குதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி உள்ள ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா? அல்லாஹ்ட்ட இப்படி அவுலியா அற்புதம் செய்கிறாருங்கிறீங்க, நபிமார்களை அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி செய்யணும். இந்த அவுலியா அற்புதம் செய்வாங்கன்னா எப்படி அனுமதி அவர் வாங்குவார்? இன்னும் இப்லீஸு சைத்தான் கூட அற்புதம் செய்வான், ஏன்னுட்டு அவன் அனுமதி வாங்கிட்டான். இப்லீஸ் கூட என்ன செய்வான், அற்புதம் தானே செய்கிறான், நம்ம உள்ளத்தை கெடுக்கிறான், தப்பான எண்ணங்களை போடுறான். இதெல்லாம் செய்வது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். அப்போ இப்லீஸு செய்வான் என்று வந்தால் கூட அதை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்? அவனுக்கு பர்மிஷன் இருக்குது. அப்படி கேட்டான், ரப்பி அன்லிர்னீலா யோமி யுபாசூன், அவங்க எழுப்பப்படுற வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் இன்னக்க மினல் முன்தரீன், உனக்கு அவகாசம் கொடுத்தாச்சின்னு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி எல்லாட்ட கேட்குறான்ல, உலில் நன்னகும், அவர்களை வழிகெடுப்பேன், ஒரு ஆம்புரன்னகும், நான் தப்பாக கட்டளை எடுப்பேன், பொலையு பத்திக்குன்னு ஆதானலா, நாம் கால்நடைகளுடைய காதுகளெல்லாம் அறுத்து விடுவார்கள், பொலையு ஒய்யிரன்ன ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தையே மாற்றி விடுவார்கள், இப்படியெல்லாம் நான் செஞ்சிருவேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுன்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாட்ட இப்லீஸ் கேட்குறான், அல்லாஹ் அதை கொடுத்துட்டான். அப்போ இப்லீஸ் அற்புதம் செய்வான் என்பதை நம்ம நம்புகிறோம். எதனால்? அவன் பர்மிஷன் இருக்குது அவனுக்கு. அதே மாதிரி தஜ்ஜால் என்று ஒருத்தன் செய்வான் என்பதை நம்ம நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்? அவனுக்கு அந்த மாதிரியான சில அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, சில காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி இருக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னறிவிப்பு மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
இப்போ ரசூல்லா காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒருவரை பற்றி இந்த இப்லீஸ் தஜ்ஜாலுக்கு மட்டும் தான் வருகிறது. இது அல்லாமல் அந்த அவுளியா செய்வார், இந்த அவுளியா செய்வார்ன்னு அதெல்லாம் சொல்வதாக இருந்தால் இவங்களுக்கு அற்புதம் செய்ய இயலுமா? இயலாது. ஏன் இயலாது? அல்லாட்ட பர்மிஷன் வாசல் அடைக்கப்பட்டுருச்ச. ரசூல்லாவோட நுபுவத்து க்ளோஸு, சீல் வச்சாச்சு, வஹி நின்று போய்விட்டது. கனவு மூலமாக சில காட்சிகள் காட்டப்படுவதை தவிர மற்றபடி எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டதுங்கும்போது அவுளியாக்கள் செய்யறதுக்கு கராமத்து அப்படிங்கிறார். அவுளியா அவர் எப்படி அல்லாட்ட அனுமதி வாங்குவார்? அல்லாட்ட பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள வாசல் தான் மூடிட்டான். அல்ல யாருக்கும் பேச மாட்டானே. இனிமேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி நீங்கள் நம்புனீங்க என்று சொன்னால் அவங்களுக்கு பிறகு கிடையாது. ரசூல்லா காலத்துக்கு முந்தி என்ன செஞ்சிருக்குது? பலருக்கும் சில நபிமார்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. மூசாவுடைய தாயோர் அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி அல்லாதவர்கள்ட்டையும் அல்லாஹ் சில அற்புதங்களை முந்தைய காலத்தில் நிகழ்த்தியிருக்கிறான். ரசூல்லா காலத்துக்கு பிறகு இருக்கான்னு கேட்டால் இல்லை. பர்மிஷன் என்ன? வஹி இன்கத்தால் வஹியு, வஹிங்கிறது ஃபினிஷ், முடிந்து விட்டது. அதனால் நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு எந்த மகான், எந்த பெரியார் எந்த அற்புதத்தை செய்வார் நம்புவதும் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது. அப்படி ஒருத்தரும் அற்புதம் செய்ய முடியவே முடியாது. முடியும் நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்போ பர்மிஷன் கொடுத்தான்? அப்துல் காதர் ஜிலானி, நாகூர் ஆண்டவர்லாம் சொல்கிறீங்களே, இவங்கெல்லாம் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ் எப்போ பேசினான்? இதை செய்து கொள் என்று இப்போ அனுமதி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு அனுமதி இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாது. நபிமார்களுக்கு அற்புதம் செய்வதற்கு பர்மிஷன் வேணும் என்று சொன்னால் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நிச்சயமாக பர்மிஷன் இருக்கணும். பர்மிஷன் இருந்தால் தான் செய்ய முடியும். ரசூல்லா காலத்துக்கு பர்மிஷன் வராது. அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸு புகாரியில் 3469 ஹதீஸில் வருகிறது, இன்னஹு கதுக்கான ஃபீமா மலா கபலக்கும், உங்களுக்கு முன்னர் சென்றுவிட்ட காலத்தில் இருந்தது மினல் உமமி, சமுதாயங்களில் முஹத்தசூன் என்றால் உள் உணர்வில் அல்லாஹ்வால் செய்தி போடப்பட்டவர்கள். உள் உணர்வில் அல்லாஹ் சில உள்ளங்களில் சிலது போடுவான், அது கரெக்டாக இருக்கும். அப்போ அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெறக்கூடியவர்கள், நபியாக இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெறக்கூடியவர்கள் முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள். ஒயின்னஹு இன்கானஃபி உம்மத்தி ஹாதிஹி மின்ஹும், என்னுடைய உம்மத்தில் அப்படி யாராவது இருப்பார்களேயானால் உமர் ஹத்தாப், அவர் உமர் ஹத்தாபாக இருக்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது? ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான நபி அல்லாதவங்கள்ட்டையும் அல்லாஹ் என்ன செய்வான்? செய்திகளை போடுவான், இருந்திருக்குது. என் உம்மத்தில் அப்படி இருக்கும் என்று சொன்னால், இங்கே இருக்கவே கிடையாது, இருக்கும் என்று சொன்னால் உமராக இருப்பார்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இந்த நபி அல்லாதவர்கள்ட்ட செய்தியை போடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது புகாரில் 3469 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 3689 ஹதீஸில் வருகிறது, லக்கது கான ஃபீமன் கான கபலக்கும் மின் பனி இஸ்ராயீல ரிஜாலுன், இஸ்ரவேல் சமுதாயத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள், எத்தகல்லமூன மின் கைரி ஐயக்கூன் அம்பியா, நபிமார்களாக இல்லாமல் பேசக்கூடிய சில மனிதர்கள் இருந்தார்கள். அதாவது சரியான உண்மைகளை செய்திகளை பேசக்கூடியவங்க இருந்தாங்க, நபி கிடையாது. இப்போ இயக்கும் மின் உம்மத்தி மின்ஹும் அகதுன், என் உம்மத்தில் ஒருவர் இருப்பாரையானால் ஃபோ உமரு, அது உமராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நபியாக இல்லாமல் இருந்தும் கூட அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சில செய்திகள் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நிலைமை நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி அந்த அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் என்று ஏதாவது ஆதாரத்தோடு கிடைக்கும் என்று சொன்னால் அதை நம்ம நம்புவோம். ஏன் நம்புவோம்? முந்தைய சமுதாயத்தில் அப்படி இருந்திருக்குன்னு நம்பணும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குலாம் அற்புதம் நிகழ்ந்துச்சுல, உணவுகள்லாம் இப்போ கிடைக்காத சீசனில் கிடைக்காத கனிகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து ஜக்கரியா நபி ஆச்சரியப்படுவாங்கலாம் குர்ஆனில் இருக்குது. அதை நம்ம நம்பத்தான் செய்கிறோம். ஏன் நம்புகிறோம்? அது முந்தைய சமுதாயத்துக்கு இப்படி இருந்திருக்கிறது. இந்த உம்மத்துக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாதுன்ட்டாங்க. அதனால கராமத்துங்கிற ஒரு டாப்பிக்கே கட்டுக்கு அம்புட்டும் பொய். அந்த அவுளியா அற்புதம் செஞ்சார், இந்த அவுளியா அற்புதம் செஞ்சார்னு சொன்னால் நீங்கள் எதை ஏற்றுக்கிறன்னு? அப்போ இந்த அவுளியான்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆளுக்கு வஹி தொடர்பில் உள்ளவங்கிற நீங்கள் சொல்ல ஆதாரத்தை காட்டணும். வஹி இப்போ என்ன பர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாதுல்ல. நபியாக இருந்தால் கூட அற்புதம் செய்கிறதா இருந்தால் பர்மிஷன் வேணும்.
பர்மிஷன் கொடுக்குறாருந்தா அல்லாட்டிருந்து இப்போ உரையாடல் நடக்கணும். அல்லாஹ் 3 வகையில் பேசுவான்ல, அந்த 3 வகையான உரையாடல்கள் ஏதாவது ஒரு வகையில் தான் அல்லாட்டிருந்து பர்மிஷன் கிடைக்க முடியும். ஆனால் ரசூல் அணிஞ்சிட்டாங்க, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு எதுவும் கிடையாது, எல்லாம் முடிந்து விட்டது. இன்னர் ரிசாலத்தை ஒரு நுபுவத்தை கதின் கதாத், ரிசாலத்து நுபுவத்தும் எல்லாமே முடிந்து போய் விட்டது. பல நபிய ஒலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட காரணத்தினால, அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி அந்த அவுளியா செஞ்சார், இந்த அவுளியா செஞ்சார், உமர் செஞ்சார், உஸ்மான் செஞ்சார்னுக்கிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா அது பொய், அது கட்டுக்கதை. ஏன் அப்படி ஒருத்தர் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விலிருந்து அவருக்கு தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி இல்லாமல் அற்புதம் என்பது யாருக்கும் கிடையாது. இப்லீஸாக இருந்தாலும் அனுமதியோடு தான் அவன் செய்கிறான், தஜ்ஜாலாக இருந்தாலும் அனுமதியோடு தான் செய்கிறான், கொடுத்தது மட்டும்தான் செய்வான். ஒரு ஆளை கூட செத்த ஆளை புடைக்க செய்வான், 2வது தடவை ஒன்று செய்யும்போது ஒன்று செய்ய முடியாமல் போயிடும். பர்மிஷன் கொடுக்கல, ஒரு தடவை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ இந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்து கராமத்துன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராமத்தை வச்சு தானே இந்த தர்கா வழிபாடுகளை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவளும் கட்டுக்கதை, கராமத்தே ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றே கிடையாது. எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அதே நேரத்தில் வந்து ஒருவரிடமிருந்து சில அற்புதங்கள் நிகழலாம். நிகழ்வதுங்கிறது வேற, செய்கிறதுங்கிறது வேற. நிகழ்வது என்று சொன்னால் அவருக்கு அதில் எந்த ரோலும் இருக்காது. இப்போ நான் இருக்கிறேன், நான் 14வது மாடி பில்டிங்கிலேருந்து கீழே வந்து உழுவுறேன், உளுந்தா என்னவாயிருவேன், நொறுங்கி செத்து போயிடுவேன். ஆனால் கீழே உளுந்து நான் சாவலைன்னு வைங்க, அது ஒரு அற்புதம் தான். அந்த அற்புதத்தை நானாக செஞ்சேன், நான் செய்யலை. சுனாமியில் அப்படி இடிஞ்சு நொறுங்கி போயிடும் பில்டிங்கெல்லாம், அதை தோண்டி எடுப்பாங்க, 10 நாளைக்கு பெந்தி உசுரோட ஒரு குழந்தையை மீட்பாங்க. அப்போ சட்னியாக போயிருக்கணும், போகலை. இது வந்து அந்த குழந்தையை செய்த அற்புதம் கிடையாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. டாக்டர்லாம் சொல்லிடுவாங்க இவன் தேர மாட்டான்னு சொல்லி, நீங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுங்கன்றுவாங்க. கடைசியில் பார்த்தா எதிர்த்து உட்காந்துருவான். அவன் செஞ்ச அற்புதமாக இது, அவனிடம் நிகழ்கிற அற்புதம். இது யாருக்கு நிகழும்? அவனுக்கே தெரியாமல் அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை வந்து ஆடு மாடு கழுத குதிரை காஃபிர் முஸ்லிம் எல்லாருக்குமே என்ன செய்வான், யார் மூலமாக வெளிப்படுத்துவான். அந்த வெளிப்படுத்தல் என்பதில் வந்து அவருடைய பங்கு எதுவுமே இருக்காது. எனக்கே நானே வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் நாள் குறித்த பிறகு நான் பிழைச்சிட்டேன்னு வைங்க, நானாவ பிழைச்சேன், எனக்கே தெரியாது பிழைப்பேங்கிறது, நல்லா பிழைக்க வச்சுருவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள அற்புதங்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது. அது யார்கிட்ட வேணாலும் நிகழும், ஆட்டுக்கு நிகழும், மாட்டுக்கு நிகழும், மனுஷனுக்கு நிகழும், நல்லவனுக்கு கெட்டவனுக்கு நிகழும். அதிசயங்கள் நிகழ்வது நடந்து கொண்டே இருக்கும். அது வந்து அந்த யாரிடம் நிகழ்கிறதோ அவருக்கு அதில் எந்த ரோலும் இருக்காது. இந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து நான் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான். நபிமார்கள் செய்கிற அற்புதம்லாம் அப்படி கிடையாது, சொல்லிட்டு செய்வாங்க. வார் கைத்தறி, வார் போடுறேன், பார் பாமா மாறுது, பாரு இதான் அற்புதம். அது நடப்பதற்கு முன்னாடி இது நடக்கும் என்று அறிந்து செய்கிறதற்குல, அதுக்கு பேர் தான் அவர் செய்கிறாருங்கிற இதில் வரும். அவருக்கே தெரியாமல் அவர்கிட்ட நிகழும் என்று சொன்னால் அவருக்கு அதில் சம்பந்தம் இல்லை, அல்லாஹ் தன்னுடைய வல்லமையின் மூலமாக அதை நிகழ்த்தி காட்டுகிறான்னு ஒரு அர்த்தம். அப்போ இந்தான் கராமத்துங்கிற விஷயங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. மோஜிசாங்கிற அற்புதங்கள் இருக்கிறது. இந்த அற்புதங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்கள் மூலமாக நடந்த சில அற்புதங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயத்துக்கு முந்தி வாழ்ந்த சில நல்லவர்கள்ட்ட நடந்த அற்புதமாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் அல்லாவின் பர்மிஷனோடு நடக்கலாம். ஆதாரம் இருந்தால் நம்ம நம்பலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கிற மாதிரி ஆதாரம் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயத்துக்கு பிந்தி வந்து நடக்கிறதா இருந்தால் அல்லாஹ் ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும் சொல்லியிருக்கணும். ஒரு அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் வருவார், வந்தார்னு சொன்னால் அவற்றெல்லாம் இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வந்துடும். அப்படி ஒரு ஆதாரம் இல்லாத வரைக்கும் எந்த மகானும் எந்த பெரியாரும் அற்புதம் செய்வாங்கன்னு நினைக்கிறது தப்பு. ஆனால் மதரசாக்கள் உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்க இந்த கராமத்து மூஜிசாங்கிறத இப்படித்தான் கட்டுக்கதையைத்தான் ஆதாரம் இல்லாமல் நம்பிக்கொண்டும் மக்களுக்கு படித்து கொண்டும் இருக்கிறாங்க. மதரசாவில் தான் படிக்கிறாங்க. மதரசாவில் படித்து கொடுக்குறது அவுலியாக்கள் செய்கிறதுக்கு பேர் கராமத்து, அப்படி ஒன்று நல்லா வச்சுருக்கிறான். நபிமார்களுக்கு மேலே கொண்டு நிப்பாட்டிவிட்டாங்க. நபிமார்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாதுங்கிறான் அல்லாஹ்.
என் பர்மிஷன் இல்லாமல் ஒரு நபி அற்புதத்தை செய்ய இயலாதுங்கிறான். நபிகள் நாயகத்தில் வந்து அதை செய் இதை செய்யன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொன்னால் செய்ய முடியாதுன்ட்டான். போ, நான் ரசூல், இறைவன் இல்லை போ அப்படின்னு பதில் சொல்லிட்டான். அப்போ அற்புதம் செய்தல் என்பது வந்து நபிமார்களுக்கே இவ்வளவு கண்டிஷனோடு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவுளியாங்கிற ஆளுக்கு வந்து அவங்க ஆட்டு செய்ய அற்புதத்தை செய்வாங்களாம். எப்படி செய்வார்? எப்போ இவருக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்தான்? இவர் அல்லாவோட எப்படி தொடர்பு கொண்டார்? வகி வருதா? அப்போ இந்த வாசலை திறந்ததுனால தான் இவன் காதியானி இவங்கெல்லாம் உண்டானது. நபிமார்கள் வந்து நுபுவத்து முடிஞ்சிருச்சுங்கிறத ஒழுங்காக நம்பி இருந்தார்களே, ஆனால் இந்த கராமத்துங்கிறது பொய்ங்கிறது நம்பி இருக்கணும். நீங்கள் பண்ண இந்த கராமத்து கதையினால தான் யாரெல்லாம் உண்டாகுறா, எனக்கு வகி வருது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு வர்றான்னா காரணம் என்ன? அவர் வந்து வகி வந்து அற்புதம் செஞ்சால் நாங்கள் செய்ய மாட்டோமான்னு கேட்குறான். அந்த மாதிரி தன்னை நபி என்று வாதிட்டவர்கள் உண்டானதுக்கெல்லாம் வாசல் எதுன்னு கேட்டால் இதுதான் கராமத்து செஞ்சார்கள்ங்கிறது. அப்போ இது ஒரு தவறான வாதத்தை என்ன செஞ்சுருக்காரு, அவர் வச்சிருக்கிறார். சரி, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது செய்தி அவர் சொல்கிறார். ரெண்டாவது செய்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா வந்து அவங்க தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் எதை காட்டுறாருன்னு கேட்டால், அந்த கனவு, ரசூல்லாவுடைய தாயார் நினைஞ்சாங்க கனவு கண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முஸ்னத் அஹ்மது இன்னும் பல நூல்ல எல்லாம் வருவதாக அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் எனது பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறேன். அவங்க ஒரு துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவாவின் அடையாளம் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவதா சொன்னாங்க, பிஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னை கொண்ட நற்செய்தி சொன்னாங்கல்ல, அந்த நற்செய்தியின் வெளிப்பாடு நான் தான் அப்படின்னாங்க. மூணாவதா சொன்னாங்க, வருயா உம்மி, இதுதான் இப்ப நமக்கு பாயிண்ட், என் தாயார் கண்ட காட்சி, வலதத்தினி, என்னை ஈண்டெடுத்த போது என் தாயார் கண்ட காட்சி, ஒரு ஒளியை பார்த்தார்கள் என் தாயார். அல்லாஹ் மின்ஹு குசூரு ஷாம், அந்த ஒளியின் மூலம் சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன. அப்படிப்பட்ட ஒரு ஒளியை பார்த்தார்கள் என் தாயார். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாருக்கு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது, ஒளியை பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒளி? சாதாரண ஒளி இல்லைங்க, சிரியா நாடு, அங்கே கோட்டை தெரியும் சொன்னா அந்த ஒளியின் வலிமை என்னவென்று நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து புரியுது அல்லவா அவர்கள் யாருன்னு. சரி, அதுல அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது தாவத்து அபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். ஓ பிஷாரத்து ஈசா கௌமுஹு, ஈசா தன்னுடைய உம்மத்துக்கு நற்செய்தி சொன்னாங்கல்ல, எனக்கு பிறகு அகமதுன்னு வருவார்னு, அதுவாக நான் இருக்கிறேன். ஒரு உயா உம்மி, என் தாயுடைய கனவு, அல்லத்தி ராத் அன்னவு ஹரஜமின்ஹா நூறுன் அலாத்தலஹு குசுரு ஷாம், சிரியாவின் கோட்டைகள் எல்லாம் ஒளி வீசும் அளவுக்கு அவரிடமிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதை தான் சொல்கிறார். அப்போ ஆமினாவுக்கு வந்து தனக்கு குழந்தை பெறப்போகிற ஒரு விஷயத்தையும், அந்த குழந்தைங்கிற அந்த ஒளியின் மூலமாக சிரியாவுடைய கோட்டைகள் எல்லாம் பிரகாசிக்கிறதையும் அல்லாஹ் காட்டினான் என்று சொன்னால், அப்போ வந்து நல்லடியார்னு விளங்குதா இல்லையா? ஒரு காஃபி இருக்கா அந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நல்ல கனவையெல்லாம் காட்டுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறார். இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால், முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வருது. இதில் வந்து என்னென்னு கேட்டால், இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. என்ன ரெண்டு விஷயம் என்றால், இதை அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து பாருங்கள், ஹத்தசனா அபூ பக்கர்னு வருதுல்ல, இந்த அபூ பக்கருங்கிற ஹத்தசனா அபூ பக்கர்னு வருது. இந்த அபூ பக்கர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இது அகமதில் விவரம் இல்லாமல் செய்தியை மட்டும் போட்டிருக்கிறாங்க. இதே செய்தியை ஹாக்கிமில் வரும் பொழுது இந்த செய்தியை பதிவு பண்ணிவிட்டு ஹாக்கிம் மாத்திரம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது சரியான சனது அப்படின்னு ஹாக்கிம் சொல்லிடுறார். ஹாக்கிம் சொன்னாலும் அந்த ஹாக்கிமுடைய நூலுக்கு வந்து அடிக்குறிப்பு எழுதின இமாம் ஸஹபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து சரியில்லை, இவர் ஹாக்கிம் சொன்னது சரியில்லை, அகுல்து அபூபக்கர் லைஃபுன், அது ஹாக்கிமிலே நோட்டில் குறிச்சிடுறாரு. அபூபக்கர்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அதாவது அவர் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு ஆள்,
அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு ஹதீஸ். இது அறிவிக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபூபக்கருங்கிற ஒரு ஆள் பலவீனமாயிடுறார். ஒன்று. ரெண்டாவது பலவீனம் என்னன்னு கேட்டால் இது சயீதுபுனு சுவைது என்பவர் அறிவிக்கிறாரு. அனில் இருபால் பின் சாரியா, இருபால்ங்கிற ஒரு சஹாபி வழியாக சயீதுபுனு சுவைது என்பவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸில் முதல் சஹாபி இர்பால்ங்கிறவர் அறிவிக்கிறார். இர்பால் என்பவர்கிட்டமிருந்து அறிவிக்கிறாள் யாருன்னா சயீதுபுனு சுவைது என்பார் அறிவிக்கிறார். இந்த சயீதுபுனு சுவைது என்பார் இர்பால் பின் சாரியாவை சந்தித்தவர் கிடையாது. அவங்களுக்கு மத்தியில் தொடர்பு அருந்திருக்கிறது. இவருடைய காலமும் அவருடைய காலமும் ஒத்து போகலை அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது அறிவிப்பாளர் தொடர் அருந்த ஒரு செய்தி. அதுபோக இந்த சயீதுபுனு சுவைது என்பவர் தனக்கு முந்திய ஆசிரியரை விட்டு அறிவிக்கக்கூடிய தத்லீஸ் என்ற இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். இவர் நான் கேட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கிறேன்னு, அவர் வழியாக அன் என்றால் வழியாக, அவர் வழியாக அப்படின்னு போட்டாரையானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அறிஞர்கள் இவர் விஷயமாக முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த செய்தியில் 2 பலவீனம் இருக்கிறது. ஒன்று அபூபக்கருங்கிறீங்கள அவர் யாருன்னு விவரம் சொல்லுங்கள். இது சரின்னு வாதிடக்கூடியவர்கள் இந்த அபூபக்கருடைய நம்பகத்தன்மைக்கு யார் யாரெல்லாம் சாட்சி சொல்லியிருக்கான்னு எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி சயீதுபுனு சுவைது இர்பால் பின் சாரியா வழியாக அறிவிச்சிருக்கார்ல, அன் என்ற வார்த்தையை போட்டு அறிவித்திருக்கிறார். இவர் சந்திக்கவும் இல்லை, அதில் அன் வர போட்டதுனால கண்டிப்பாக இவர் இருட்டடிப்பு செய்ய யாரை விட்டுட்டாரு அப்படின்னு தான் என்ன செய்வாங்க அறிஞர்கள் கருதுகிறார்கள். அப்போ 2 பலவீனம் அதில் இருக்கிறது. அதே மாதிரி இதை பற்றி சொல்லும் பொழுது இப்னு அபி ஹாத்தம் அவங்க சொல்கிறாங்க, வாப்பா வழியா அபு ஹாத்தம் சொன்னதாக சொல்லுகிறாரு, சதூகுன், இந்த ஆள் உண்மையான ஒரு ஆள் தான். கான யுதல்லிசு, இவர் இருட்டடிப்பு முந்தைய அறிவிப்பாளரை விட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள். யக்சுரு தாக்க, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. யுக்சுரு தாக்க, இது ரொம்ப அதிகமாக தத்லீஸ் பண்ணக்கூடியவர். யானி தத்லீஸ், அதாவது தத்லீஸை அதிகம் செய்யக்கூடியவர். அதுபோக அனஹு, அன் போட்டு வர அறிவிச்சு விட்டார். அதனால் இந்த செய்தி சரியில்லை என்று சொல்லி அபூ ஹாத்தம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த இதுவும் அது சரியான ஒரு ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி இவரை பற்றி தாஜீலுல் மன்ஃபாங்கிறதுல இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, காலல் புகாரி சொல்லுகிறாரு, லம் யஸிஹ ஹதீஸுஹு, இந்த ஒரு ஹதீஸு சரியில்லை. எந்த ஹதீஸு? அந்த ஹாத்தமுன் நபின் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார்ல, அந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு சொல்கிறாரு, இது சரியான ஒரு ஹதீஸ் கிடையாது அப்படின்னு புகாரி இமாமே சொன்னதாக ஒரு இப்னு ஹஜர் தாஜீலுல் மன்ஃபாங்கிற ஒரு நூலில் எடுத்து காட்டுறாங்க. அதனால் இந்த ஹதீஸு பலவீனம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக இதே ஹதீஸை அகமதில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அன் சயீதுபுனு சுவைது அறிவிக்கிறாரா, யார் வழியாக அறிவிக்கிறார்னா அன் அப்துல் அஹ்லா வழியாக அறிவிக்கிறாரு. அன் இர்பால் பின் சாரியா, அவர் இர்பால் பின் சாரியா வழியாண்டு வருது. முதல் ஹதீஸில் அவரே இர்பாலுங்கிற சஹாபிட்ட அறிவிக்கிற மாதிரி வாசகம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் இர்பால் என்பவருக்கு நடுவில் ஒரு ஆளை சொருகிறார். எப்படி? அன் சயீதுபுனு சுவைதின் அன் அப்துல் அஹ்லா அன் இர்பால். அப்போ இர்பால்கிட்டேருந்து அப்துல் அஹ்லா கேட்டு அப்துல் அஹ்லாட்டிருந்து சயீது கேட்டதாக இங்கேயும் வருகிறது. இதுலேயும் அதே குறை. என்ன குறை? அன் என்று தான் போட்டு அறிவிக்கிறார். இவர் அன் போட்டு அறிவித்தார்னா ஏற்றுக்கிறக்கூடாது. ஏன்னா இவர் விட்டுட்டு அறிவிக்க ஆளை விட்டுருவார், சயீதுபுனு சுவைதுங்கிற ஒரு ஆள். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸும் அது பலவீனமாக ஆயிடுது. அடுத்ததாக இன்னும் ஒரு ஹதீஸ் அவர் சொல்கிறார்ல, அதாவது என் தாயாருடைய கனவின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்றார்ல, அந்த ஹதீஸ் அந்த 2 அறிவிப்புனையும் குறையாச்சு. 3வது அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. அது முஸ்னத் அகமதில் வரக்கூடிய அறிவிப்பு தான் இதுவும். அதில் என்ன வருதுன்னு ஹதஸனல் ஃபரஜ் இப்னு ஃபுல்லாலா என்பவர் இது அறிவிக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது தஹதீபில் இவரை பற்றி விமர்சனங்களை எடுத்து என்ன செய்கிறார், இப்னு ஹஜர் காட்டுகிறார்.
காட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹத்திசு அன் சிகாத்தின் அஹாதீச மனாக்கீர, இவர் நம்பகமான ஆள்க பெயரை பயன்படுத்தி நிராகரிக்கிற பல ஹதீஸை அறிவித்தவர். இந்த ஆள் ஃபரஜ் இப்னு ஃபுலாலாங்கிறவர் இந்த மாதிரி ஒரு ஆளுங்கிறாங்க. அதே மாதிரி இப்னு முயின் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லைஃபுல் ஹதீஸ், ஹதீஸில் பலவீனமானவர் என்று இப்னு முயினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளை பற்றி சொன்னது 3 விதமாக சொன்னதாக அறிவிப்பு வருது. அதான் இப்னு அபி ஹைசமா சொல்கிறாரு பலவீனம்னு சொன்னதாக, தாரமி சொல்லுகிறாரு லைசபிஹி பாசுன், இவர் பரவாயில்லாத ஒரு ஆள், அதே இப்னு முயின் சொன்னதாக சொல்கிறாரு. ஃபல்லாசு சொல்கிறாரு இப்னு முயின் சொன்னதா சாலிஹுன், ஒரு நல்ல ஒரு ஆள். அப்போ நல்லவர், பரவாயில்லை, பலவீனமானவர்னு 3 விஷயம் ஒரு ஆள் சொன்னதாக 3 மாணவர்கள் முரண்பட்டு அறிவிக்கிறதுனால 3 தனியாக வச்சுருங்க, அதை விட்டுருவோம். இப்னு முயின் என்ன சொன்னாருங்கிறது அவர் இப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற மாதிரி வர்றதுனால அதை விட்டுருவோம். மற்றவங்க கருத்தை எடுத்துக்கிடுவோம். மற்றவங்க கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னுல் மதீனி சொல்கிறாரு லைசபில் கபியி, இவர் வலுவான ஒரு ஆள் கிடையாது. அதே மாதிரி அதே இப்னுல் மதீனி சொல்கிறாங்க லைஃபுன், இவர் பலவீனமான ஒரு ஆள். லாவு ஹத்திஸ் அன்ஹு, அவர் வழியாக நான் எதையும் அறிவிக்க மாட்டேன். லைஃபுன், பலவீனமான ஒரு ஆள். லாவு ஹத்திஸ் அன்ஹு, இவர் வழியாக நான் ஒன்றையும் அறிவிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். புகாரி முஸ்லிம் 2 பேரும் சொல்கிறார்கள் முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கத்தக்க ஒரு ஹதீஸு அப்படின்னு புகாரி முஸ்லிம் 2 பேரும் சொல்லியிருக்கிறார்கள். காலம் நசை சொல்கிறாரு லைஃபுன், பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. அபுகாத்தம் சொல்கிறாரு சதுக்குன், உண்மையான ஆள் தான், ஒலா யுகுத்தஜ் பிஹி, ஆனால் ஆதாரமாக எடுத்துக்கிற அளவுக்கு உள்ள ஆள் கிடையாது அப்படின்னு அபுகாத்தம் சொல்கிறார். அதே மாதிரி ஹாக்கிம் சொல்கிறாரு லைச ஹதீஸு பில் காயிமி, இவருடைய ஹதீஸு நிற்காதுன்னா சரி இல்லைன்னு அர்த்தம், சரியான ஹதீஸு இல்லை. கால தாரகுத்தினி சொல்கிறாரு லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸு பலவீனமானவர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சாஜி சொல்கிறாரு கால சாஜி லைஃபுல் ஹதீஸ், பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி கான யஹ்யா அப்துல் ரஹ்மான், யஹ்யா இப்னு சயீத் அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி 2 பேரும் லாயு ஹத்திசுனா அன்ஹு, இவர் வழியான எந்த செய்தியும் அறிவிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு மஹதி புகாரி சொல்கிறாரு தரக்கஹு இப்னு மஹதி, அப்துல் ரஹ்மான் பின் மஹதி அவர்கள் இவரை விட்டு விட்டார்கள், கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி யாக்கூப் இப்னு சுஃபியான் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யாருடைய அறிவிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற தலைப்பில் அவருடைய நூலில் ஒரு பட்டியல் போடுறார். அதில் இவரை இடம்பெற செஞ்சிருக்கிறார். ஃபீ பாபி மையரகபு அனி ரிவாயத் அன்ஹும், யாருடைய அறிவிப்புகளை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு அதில் உள்ள பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டுட்டு வர்றார். அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கிறா, இந்த ஃபரஜ் இப்னு ஃபுலாலா என்பவரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பர்கிங்கிறவர் சொல்கிறாரு பாபு மன் நுசிபைல லோஃபி, பலவீனத்தின் பக்கம் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி தலைப்பில் இவரை இடம்பெற செஞ்சிருக்கிறார். இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாருன்னா கல்லிபுல் அசானீத், இவர் சனதெல்லாம் மாற்றி மாற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி எல்சகுல் முத்தூனல் வாஹியா, பலவீனமான மத்தன்களை செய்திகளை பில் அசானிது சஹிஹா, சரியான சனதை எடுத்து மெர்ஜி பண்ணிடுவார். ஒரு கிதாபில் சரியான சனதோடு செய்தி இருக்கும்ல, அந்த ஆளுக்கு பேரெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிடுவார். இவர் அந்த செய்தியை கூட அங்கே நுழைச்சிடுவார். அப்போ சனதை ஒரு இடத்துல எடுப்பார், மத்தனை ஒரு இடத்துல எடுப்பார். அப்படியான ஒரு டேஞ்சரான ஆள். லா யஹில்லுல் இஹ்திஜாஜு பிஹி, இவரை ஆதாரமாக கொள்வது ஹலால் கிடையாது அப்படிங்கிறாரு இப்னு ஹிப்பான். அதே மாதிரி ஹலீலி சொல்கிறாரு லஅஃபுஹு, இவரை பலவீனமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாக்கிம் சொல்கிறாரு மிம்மன்லா யுஹ்தஜ் பிஹி, இவரை ஆதாரமாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் முஸ்லீம் தான் என்பதற்கு இவர் என்ன ஆதாரம் காட்டுறார், அந்த கனவை தான் ஆதாரம் காட்டுறாரு. கனவு கண்டார்கள் அப்படிங்கிறதே கட்டுக்கதை, அது பொய் அப்படின்னு ஆயிடுது. அது இன்னொன்னையும் பார்க்கணும், இதை விட இந்த கனவை வைத்து கொண்டு அவர்களை பற்றி முடிவெடுப்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வார்த்தையில் சொன்ன செய்திகளுக்கு என்ன பதில், அதை சொல்ல மாட்டேங்கிறார். இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் நிறுவ பார்க்குறாரு கனவை வச்சுக்கிட்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தாயாரை பற்றியும் தகப்பனாரை பற்றியும் அவங்க முஸ்லீமாக வாழலைன்னு தெளிவாக அடித்தே சொல்லிடுறாங்க.
அந்த ஹதீஸ் அவருடைய வழக்கம் அப்படி செய்வார். ஜமால் என்ன செய்வார்னு கேட்டால் எதிரான விஷயங்கள்லாம் விட்டுருவார், வளைச்சிக்கிட்டு ரெண்டை கொண்டாந்து நிப்பாட்டுவார். இப்படி சொல்கிறதா இருந்தால் இந்த ஹதீஸுக்கும் அவர் பதிலை சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது பொய்யா? அப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனம்லாம் கிடையாது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அனஸ் அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் கால, ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், ஐநாபி, என் தகப்பனார் இப்போ எங்கே இருப்பார்னு ஒருத்தர் வந்து ரசூல்லாட்ட கேட்குறார். கால ரசூல்லா சொன்னாங்க, ஃபின்னாரி, அவர் நரகத்தில் இருப்பார்ப்பா அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா கஃபா, அவர் திரும்பி போன பொழுது தாக, அவரை திரும்பி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பக்கால சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், ஏன் தகப்பனும் ஓன் தகப்பன் நரகத்தில், அப்போ உனக்கு மட்டும் இது இல்லை எனக்கு தான்ட்டாங்க. இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், என் தகப்பனும் உன் தகப்பனும் நரகத்தில் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னா அவங்க தகப்பனார் வந்து முஷ்ரிக்காகத்தான் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஷிர்க் வைக்காமல் இருந்தால் தான் அவரை வந்து நரகவாசி ஆக மாட்டார. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தகப்பனார் நரகத்தின்னு பச்சையாக தெளிவாக ரெண்டு அர்த்தம் கொடுக்க முடியாத வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கும் பொழுது பலவீனமான இட்டுக்கட்டின ஒரு பொய்யர் சொன்ன அறிவிப்பை வைத்துக்கொண்டு கனவு கண்டார்கள். கனவு கண்டால் என்ன விளங்குறது? நல்லடியார் என்று விளங்குகிறது, கராமத்து விளங்குகிறதுங்கிறார். அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ரசூல்லாவுடைய தகப்பனாரை பற்றி ரசூல்லா சொன்னாங்களே, அப்போ இது முஸ்லீமுடைய ஹதீஸ் பொய்யிங்க போகிறீங்களா? அதையும் பார்க்கணும். அதே மாதிரி அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க, இஸ்தாதான் துரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன், அன் அஸ்தஃபிரலி உம்மி, என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன். பலம் ஏதன்லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்ததன்து அன் அசூரா கபுரஹா, கபரையாவது போய் பார்க்குறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன். ஃபாதினலி, எனக்கு அனுமதித்தான். அப்போ தாயாருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் மறுத்துட்டான். நீ ஜியாரத்து செய்யண்டா போய்க்கன்னு சொல்லிட்டான் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது? மன்னிப்பு கேட்பதற்கு யாருக்கு தடை இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யாருக்கு தடைன்னு காட்டுறான்னு கேட்டால் அந்த ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் மாக்கானலின் நபி வல்லதீன் ஆமனும், நபிக்கு அனுமதி கிடையாது, மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது. எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்குகளுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ தாயாருக்கும் நான் பர்மிஷன் கிடையாதுன்ட்டான் அல்லாஹ். தகப்பனார் நரகத்தில்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து இந்த செய்தியை வந்து இன்னும் பலவீனப்படுத்துது. கனவுங்கிறது அறிவிப்பாளர் வகையிலையும் தப்பாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன தப்பாக இருக்குன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய தாய் தந்தையரை பற்றி தெளிவான வார்த்தைகளை கொண்டு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள போட்டு முஸ்லீமாக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? அல்லாவுடைய ரசூலுக்கு மிஞ்சி என்ன உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த பொய்யை மேலும் உறுதியாக்குது. இந்த வலுவான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அந்த கனவு கண்ட ஒரு விஷயம் கட்டுக்கதை என்பது மேலும் என்ன செய்கிறது? உறுதியாகிறது. அதுபோக பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயார் கனவுல கண்டே நினைஞ்சிருக்குது ரசூல்லா வந்து நபி ஆயிட்டாங்கங்கிற விஷயம் எப்போ சொல்லப்பட்டுச்சு? இந்த வாரத்தில் ரசூல்லா வந்து இறை தூதர் தான் என்கிற ஒரு விஷயம் எப்போ சொல்லப்படுது? தாயுடைய கருவறையில் இருக்கும்போதே சொல்லப்பட்டுருச்சு என்று ரசூல்லா சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ பிறந்ததில் இருந்தே நம்ம ரசூலா ஆகிட்டோங்கிறது ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வருது. ஆனால் ஏராளமான ஆதாரங்களை வச்சு பார்க்குறோம், அவங்களுக்கு வஹி வந்து கூட ரசூல்லாவுக்கு நம்ம நபி ஆகிட்டோன்னு தெரியலை, டவுட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹமின் நம்பரினா 42வது சூறாவில் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிக்கு அவுஹைனா, இப்படித்தான் நாம் வஹியாக அறிவித்திருக்கிறோம், ரூஹமின் நம்பரினா, நம்முடைய கட்டளைகளில் உயிரோட்டமான செய்திகளை உமக்கு அறிவிக்கிறோம். மா குந்த தத்ரி, நபியே நீ அறிந்திருக்கவில்லை, மல் கிதாபு வலல் ஈமான், வேதம்டா என்னன்னு உனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி, ஈமான் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாமல் இருந்தாய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம்னாலும் என்னன்னு தெரியலை. எப்போ நபியாக ஆன பிறகு ஆவதற்கு முன்னாடி வேதம்னாலும் என்னன்னு தெரியாது, ஈமான்டா எதுவும் தெரியாது, நல்லா சொல்லி காட்டுறான். இந்த கனவு கண்ட கட்டுக்கதை எதை காட்டுதுன்னு கேட்டால் அவங்க இறை தூதராகவே வந்துட்டாங்க என்பது, சிரியாவுடைய கோட்டைகள்லாம் ஒளி வீசுகிற அளவுக்கு நேர்வழியோடு வந்துட்டார்கள்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சுன்னு இருக்குது. முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தால் ஈமான் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதே மாதிரி வந்து வஜதக்க லால்லன், நீ நேர்வழியை அறியாதவராக இருந்தாய், இப்போ ஹதா, அல்லாத உனக்கு வழிகாட்டினான். என்னென்னு உனக்கு தெரியாமல் இருந்த நேர்வழின்னா என்னென்னு கூட உனக்கு தெரியாது.
அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் அந்த கனவுங்கிறது கட்டுக்கதை என்பதை நன்றாக காட்டுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாவுக்கு 3வது புகாரி ஹதீஸ் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாவுக்கு வஹி வருது, வந்தவொடனே பயந்தாங்களா இல்லையா, போத்துங்கன்னு சொன்னாங்களா இல்லையா, எனக்கு என்னமோ ஏற்பட்டு போச்சுன்னு ஹஷீத் வலா நப்சி, எனக்கு என்னமோ ஏற்பட்டு விட்டு நான் பயப்படுறேங்கிறாங்க. அது நான் ஆறுதல் சொல்கிறாங்க. கடைசியில் வரக்காட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் என்ன செய்கிறார், நீ பயப்படாதப்பா, மூசாவிடத்தில் வந்த நாமூஸ் என்றோ, நாமூசுனா ஜிப்ரீல நாமூசுன்னு அவங்க சொல்லுவாங்க. மூசாவிடத்தில் வந்த நாமூசு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு, நீ இக்ரான்னு உன்ட்ட சொன்னாரே, அவர் சைத்தான்லாம் கிடையாது, வானவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு கடுமையான எதிர்ப்பு உன் சமுதாயத்தில் பிற்காலத்தில் வரும், அந்த காலத்தில் நான் வாழ்ந்தால் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னையை வெளியேற்றுவாங்களா, அவ முஹ்ரிஜிய, என்னையா வெளியேற்றுவாங்க அப்படி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஆமாம், உன்னையத்தான் வெளியேற்றுவாங்க, இந்த கொள்கை யார் கொண்டு வந்தாலும் வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வஹி தான் வந்திருக்குன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த கட்டுக்கதையை உண்மையாக இருந்தால் ஜிப்ரீல் வரும்போது உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் தான் நபி ஆகிட்டேனே, நான் தான் பிறக்கும் போது நபியாக தானே இருந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிப்ரீல் வந்தவுடனே அரண்டு போய் பயந்து போய் பட்டப்பட்டக்க தரிஜு ஃபுவாது, உள்ளம் பட்டப்பட்டக்க வீட்டுக்கு வந்தார்கள் அப்படியெல்லாம் போத்துங்கள்னு சொன்னால் இதெல்லாம் என்ன காட்டுது, அந்த ஒரு கனவு காணவும் இல்லை. 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் நம்ம ஒரு இறை தூதர் ஆகுறோங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. 40 சொல்லும்போது கூட எடுப்பில் அவங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி வஹியை பற்றி அறிந்திருக்கிற வரக்காங்கிற ஒரு முந்தைய வேதங்களை அறிந்து வைத்திருக்கிற வரக்கா பின் நௌஃபல் சொன்ன பிறகு தான், ஓஹோ நம்மளை இந்த மாதிரி இக்ரன்னு சொன்னது இறைவனுடைய ஜிப்ரீலுங்கிற வானவர் தானா அப்படின்ற ரசூலுல்லாஹ்வுக்கு அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குது. அப்போ இது கட்டுக்கதை என்பது உறுதியாயிடுச்சா. சரி, அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 3வது ஆதாரம் காட்டுறாரு ஷேக் அப்துல்லா ஜமாலி. என்ன காட்டுறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி ஒரு துவா செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, ரப்பனா, அது வசனத்தை வாசி காட்டுற அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல, நான் என் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் வெளிப்பாடாக இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, பல துவா. அதில் ஒரு துவா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனே இந்த மக்களிலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. கஅபாவை கட்டி முடிச்ச பிறகு எந்த மக்கள், மக்காவிலே வாழ்ந்த மக்கள், இவர்களிலிருந்து ஒரு ரசூல் அனுப்பி வைப்பாயாக. அவங்க செஞ்சாங்களே துவா, அந்த துவாவின் அடையாளம் வெளிப்பாடு நான் தான், அந்த நபி நான் தான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துவாவில் இருந்தே புரிஞ்சு கொள்ளலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் தௌஹீது பாதையிலே இருந்தவர்கள், முஸ்லிம்களா வாழ்ந்தவர்கள். இதை நான் சொல்லலை, அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது, இறைவனை இந்த மக்களிலிருந்து ஒரு இறைத்தூதர் அனுப்பி வைப்பாங்க அப்படிதான் சொல்றாங்க. சரி, இந்த மக்கள் யாரு, அவர்களிலிருந்து என்றுதான் வருது, மின்ஹும் அவர்களிலிருந்து அப்படி வருது. அவர்கள்லாம் யாருங்க, அவர்கள் யார், அது முந்தின வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அவங்க தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொன்னாங்க முந்தின வசனத்தில், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவனை என்னையும் என் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக, உனக்கு வழிபட்டு நடக்கிற முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தினா, இங்க நல்லா கவனிங்க, வமின் துர்ரியத்தினா, எனது குடும்பத்தினரும் முஸ்லிமத்தல்லக்க உம்மத்தம் முஸ்லிமத்தல்லக்க, உனக்கு வழிபட்டு நடக்கிற ஒரு சமூகத்தை அமைத்து வைப்பாயாக. ஏன் குடும்பத்தில் துர்ரியத்தினா, எனது பரம்பரையிலே உனக்கு வழிபட்டு நடக்கிற ஒரு சமூகத்தையும் உருவாக்குவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர்களிலிருந்து ரசூலை அனுப்பி வைப்பாயாக. அவர்கள் தான் யாரு, உம்மத்து முஸ்லிமா, உனக்கு வழிபட்டு நடக்கிற முஸ்லிம் சமூகத்தில் இருந்து. சிலர் யார் மூலமா வந்தாங்க, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா உம்மத்து முஸ்லிமாங்கிறான். இப்ராஹிம் நபி என்ன துவா செஞ்சாங்கலாம் குர்ஆனில் தான் இருக்குது, 2:129. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீம் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. எப்படி, ரப்பனா இறைவா, ஒபாஸ் ஃபீஹிம்
இவர்களிடம் அனுப்பி வைப்பாயாக, ரசூலன் மின்ஹும், இவர்களிலிருந்து ஒரு தூதரை இவர்களுக்கு அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு கேட்குறார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் காபாவை கட்டி முடித்து விட்டு ரசூல் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு இந்த மக்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாகன்னு துவா செய்கிறாங்க. அந்த துவாவின் வெளிப்பாடு தான் ரசூலுல்லாஹ். அதுக்கு அந்த ஹதீஸ் இல்லாட்ட, அந்த ஹதீஸ் சரியில்லை, ஆனால் அந்த கருத்து குர்ஆன்லேருந்து பெறப்படுது. எந்த கருத்து? ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அந்த துவாப்படி அந்த உம்மத்தில் வந்த ஒரு நபி வந்து ரசூலுல்லாஹ் தான், முகமது நபி தான். அப்போ ரப்பனா இறைவா வபாத் பீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாகன்னு கேட்குறார். அவர்கள்னா யாருங்க? அவர் கேட்குறார், அவர்கள்னா யாரு? இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு முந்தின வசனத்துக்கு போகிறார். எப்படி? ரப்பனா வஜால்னா முஸ்லிமைன் இலக்க, இறைவா எங்கள் 2 பேரையும் முஸ்லீம் ஆக்கிவிடு, ஒமின் துர்ரியத்தனா உம்மத்து முஸ்லிமத்துன் இலக்க, என்னுடைய சந்ததிகள்லையும் உம்மத்தான முஸ்லீமை உண்டாக்கிவிடு அப்படின்னு அவர் துவா செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த உம்மத்தான முஸ்லீமான உம்மத்திற்கு அந்த உம்மத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹ் அனுப்பணும்னு கொண்டு வர்றார். அதை எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த அவர்களுங்கிறது யார்? முஸ்லீம் உம்மத்தாக இருப்பாங்களே அவர்களில் இருந்து அப்படின்னு வந்து எடுத்து அவங்க முஸ்லீம் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவருடைய சந்ததி, எங்களுடைய சந்ததிகளில் முஸ்லீமான உம்மத்து இருக்க வேண்டும்னு அவர் சொல்கிறார். ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தும் முஸ்லிமத்தும் லக், எங்களுடைய சந்ததிகளில் வந்து உம்மத்தான முஸ்லீமான உம்மத்து இருக்கணும்னு தான் அதுக்கு முந்தின சந்ததியில் இருக்கிறது. சந்ததிகள் எல்லாரும் முஸ்லீமாக இருப்பாங்கன்னு வரல. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளில் சில பேர் முஸ்லீமான உம்மத்தாகவும் இருப்பார்கள் அப்படின்னு வந்திருக்கே தவிர, இப்ராஹிம் நபியுடைய சந்ததி பூரா முஸ்லீம் அங்கே வந்திருக்குதா? மின் என்று வந்திருக்கு. மின் என்றால் என்ன அர்த்தம்? அதிலிருந்து கொஞ்சம் பேர்னு அர்த்தம். மின் துர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததிகளில் கொஞ்சம் பேர் உம்மத்து முஸ்லிமத்தும் இல்லக்க, உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருப்பார்கள், ஆக்கி வைப்பாயாகன்னு அது ஒரு துவா செய்கிறார். ஆனால் அவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்புவார்கள்னு கேட்குறாங்கல்ல, அது என்னன்னு கேட்டால், முஸ்லிமானவர்களிடமிருந்து தூதரை அனுப்புவாயாகன்னு அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய தாயின் தந்தை முஸ்லீம் இல்லைங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது. தாய் தந்தை மாத்திரம் இல்லாமல் அவள் பாட்டனார் எடுத்துக்கிடுவோம். பாட்டனார் முஸ்லீமாக இருந்தாரா? பாட்டனார் முஸ்லீமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2வது சூறாவில் 124 இவர் எடுத்துக்காட்டின வசனத்துக்கு 4 வசனத்துக்கு முன்னாடி வருகிறது, இன்னி ஜாயிருக்கல் இன்னாசு இமாமா, மனித குலத்துக்கு உம்மை தலைவராக ஆக்குறோம் என்று அல்லாஹ் வந்து சொல்லுவான் இப்ராஹிம் நபிட்ட. அப்போ இப்ராஹிம் நபி கேட்பாங்க, காலம் மினுதுர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகள்லேருந்து அப்படி ஆக்கு அப்படின்னு கேட்பார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், லாயனால் அகதில் ஆலிமீன், என்னுடைய இந்த வாக்குறுதி வந்து அநியாயக்காரனுக்கு பொருந்தாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் சந்ததிகளை எல்லாம் நல்லவங்களாக இருப்பேன்னு கிடையாது. உன் சந்ததிகளில் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவர்களாக தான் அனைவரும் இருப்பாங்கிறது கிடையாது. உன் சந்ததிகளில் மூமின் இருப்பார்கள், மூமின் அல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி முடித்துட்டான். உன் குடும்பத்தார் பூரா, உன் சந்ததி பூரா நல்லவங்களாக இருப்பாங்க, மூமினும் இருப்பாங்க, மூமின் எல்லாமே இருப்பாங்க. என்னுடைய இந்த வாக்குறுதி வந்து மூமின்களுக்கு தான் பொருந்துமே தவிர அநியாயக்காரனுக்கு பொருந்தாது என்றால் உன் வழித்தோன்றலில் அநியாயக்காரர்கள் இருப்பார்கள்னு அதை சொல்லி கொடுத்துட்டான். அதனால் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள்னு வந்தால் அவங்க எல்லாரும் மூமின்களாக இருந்து அவர்களிலேருந்து ரசூலுல்லாஹ் பிறந்தா தான் நீங்கள் இதை சொல்ல முடியும். ஆனால் ஹதீஸ் பிரகாரம் என்ன தெரியுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தந்தையர் முஸ்லீம் இல்லைங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. சரி, தாய் தந்தையரை விட்டுருவோம். அவருடைய பாட்டனார் இருக்கார்ல, அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபு, அவர் முஸ்லீமா? உங்கள் கருத்துப்படி அவர் முஸ்லீம் ஆகணும். ஏன் ஆகணும்? எல்லாம் அவர்களிடமிருந்து முஸ்லீமிடமிருந்து அப்படின்னு கருத்து கொடுக்குறீர்கள, முஸ்லீம்ங்கிறது அர்த்தம் கொடுப்பீர்களே. ஆனால் உங்கள் கருத்து பிரகாரம் அப்துல்லாவும் முஸ்லீம் தான், அப்துல் முத்தலிபு முஸ்லீம் தான், அவருடைய தகப்பனார் ஹாஷிமும் முஸ்லீம் தான். அப்படியே குறைஷ் வரைக்கும் போகும், எல்லாம் முஸ்லீம் நீங்கள் சொல்ல வேண்டி வரும். அவங்களாம் முஸ்லீமாக இருந்தாங்களா? இல்லை. இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எடுத்து வளர்த்து ஆளாக்குனது அபூ தாலிபு. அந்த அபூ தாலிபுடைய மரண வேலை நெருங்கினவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க. அபூ தாலிபே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க, அல்லாட்ட உங்களுக்காக நான் வாதிடுறேன்பாங்க. பக்கத்தில் அபூஜையில் இருந்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால், அபூ தாலிபே உன் பையன் சொல்ல கேட்காத, உங்கள் அப்பா வழியில் நீ மௌத்தா போ, நீ அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை விட்டு மாறாத அப்படின்னு அவன் சொல்லுவான்.
ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குவாங்க. கடைசியில் என்ன வரும்னா ஹத்தா கால ஆகிற செய்யின் கல்லமஹூபி, அபு தாலிபு இறுதியாக பேசிய பேச்சு என்னவென்று சொன்னால், அலா மில்லத்தி அப்துல் முத்தலீப், நான் அப்துல் முத்தலீப் மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அப்துல் முத்தலீப் மார்க்கம்னா குஃப்ருன்னு அர்த்தம். அப்துல் முத்தலீப் முஸ்லீமா இல்லை, அதான் ரசூல்லாவுடைய தாய் தந்தையர் முஸ்லீமா இல்லைங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸை காட்டிட்டேன். பாட்டனாராச்சும் முஸ்லீமா இருந்தாலும் அவர் முஸ்லீமா இல்லை, அவர் வழியாகத்தான் பிறக்கிறார்கள், அதனால் முஸ்லீம்னு வாதம் பண்ணுறாருல, அது பொய்யின்னு வழங்குதா? அலா மில்லத்தி அப்துல் முத்தலீப், நான் முகமதை நீ அழைக்கிற மார்க்கத்தில் நான் மௌத்தா போக மாட்டேன், எங்கள் வாப்பா அப்துல் முத்தலீப் மார்க்கத்தெல்லாம் மௌத்தா போக வேண்டும் சொன்னால் அப்படி ஆயிடுது. இதை சொல்லி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்க, அப்போ அபு தாலிபை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், மாலம் உன்ஹ அன்ஹு, அதை தடுக்கப்படாத வரைக்கும் உனக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். நீ அப்துல் முத்தலீப் மார்க்கத்தில் மௌத்தா போனாலே உனக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். எது வரைக்கும் தேடுவேன்? மாலம் உன்ஹ அன்ஹு, அதிலிருந்து நான் தடுக்கப்படாத வரைக்கும் உனக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்ன உடனே ஃபனஸலத், அப்போ இறங்கியது மாக்கானலின் நபி, நபிக்கு அனுமதி இல்லை, உள்ளதின் ஆமனும் மூமின்களுக்கு அனுமதி இல்லை, எஸ்தக்ஃபிருல் முஷ்ரிக்கீன, இணை கற்பிக்கிறவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் கிடையாது, மூமின்களுக்கு அனுமதி கிடையாது. உளவுக்கானு உளி குர்பா, அவங்க எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரியே அப்படிங்கிற 9வது அத்தியாயத்தில் 113வது வசனம் அப்போ தான் இறங்குகிறது. அப்போ என்ன வழங்குது? அபு தாலிபு முஸ்லீம் கிடையாது, அபு தாலிபுடைய வாப்பாவும் அப்துல் முத்தலிப் ரசூல்லாவுடைய தாத்தா இருக்கார்ல அவரும் முஸ்லீம் கிடையாது. அப்போ அவர்கள் இருந்துன்னா முஸ்லீம்கள் இருந்தால் ரசூல்லா வந்தாங்கன்னு சுற்றி வளைச்சிட்டு வர்றீங்களே, தெல்ல தெளிவாக பேரை சொல்லியே முஸ்லீமா இல்லைன்னு வந்துவிட்டது. நீங்கள் கனவை வச்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிக்கிட்டு அந்த துவா வச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளில் 2 வகையான மக்கள் இருப்பாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளில் மூமின் இருப்பார்கள், மூமின் அல்லாஹ் இருப்பார்கள், 2 சாரார் இருப்பார்கள்னு தான் அல்லாஹ் அவர்கிட்ட சொல்லி காட்டுறான். அவர் சொல்லும்போது கூட என் உம்மத்தில் ஒரு முஸ்லீமான சமுதாயம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பேர் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கட்டும், 2 அதில் அடங்கி இருக்குது. அவருடைய உம்மத்தில் 2 வகையான மக்கள் இருந்திருப்பார்கள் வரும் பொழுது அவர்களிலிருந்து முகமதை அனுப்பி வைப்பாயாக என்று சொன்னால் அது முஸ்லிமானவர்கள்ங்கிற கருத்தை தராது. அந்த இவருடைய சந்ததிகள் வழித்தோன்றலாக இருப்பார்கள் என்பதை தான் தரும். இந்த கருத்தை எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள், தன்னுடைய தாயார் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், தன்னுடைய பாட்டனார் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை விளங்கிக்கிறோம். இதுதான் அதுக்கு உள்ள பதில்.